அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான சமுதாய நலனுக்காக சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பற்றி தான் அலச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றிய தகவல் சொல்லிடுறேன். விஹா ஆன்லைன் அப்படின்றது நானும் என் கணவரும் எங்கள் குடும்ப மகள்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆன்லைன் ஷாப், அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரோம் விஹா என்கின்ற பெயரில். மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கூட இருக்குது. மற்றும் விஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம். நம்பர் 10 பாகிரதி தெரு, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னையில் நடத்திக்கிட்டு வரோம். இதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் எங்கள் கடைக்கான கூகுள் ரூட் மேப் மற்றும் எங்கள் கடைக்கான லிங்க்ஸ், அதாவது ஷாப்பிங் ஆப்கான லிங்க் மற்றும் எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க இந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் செய்துக்கோங்க. அதே போல் எங்கள் கடைக்கு வராதவங்க வாங்க, நிறைய பொருள்கள் இருக்குது. இந்த மூலிகை பொருள்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கலைன்னா கூட என்னோடய வெப்சைட்டில் போய் பாருங்கள். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லேயும் கிடையாதுங்க. என்னுடைய புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க வெப்சைட்லேயோ இல்லை அவங்களுடைய ஷாப்பிங் ஆப்பில் இல்லை அவங்க கடையில் பொருள்களை விற்பனைக்கு விஹா என்ற பெயரிலோ இல்லை அவங்க கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்து விற்பனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அது பொய்யான தகவல். இதில் எல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி, தலைப்பை பார்த்து நீங்கள் யூகிச்சிருப்பீங்க. அதாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு நல்ல புரிதல் இந்த காலகட்டத்தில் இல்லை. அதை பற்றி நம்ம அலச போகிறோம். அது ஏன் இல்லை, அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தாகணும். கட்டாயம் நம்ம இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை சரியான ஒரு வழிகாட்டுதல் காமிச்சு வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கு சிறு பிள்ளைங்களே நிறைய தப்பு செய்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் நிறைய இருக்குங்க. இதை பற்றி பேசணுன்னா இந்த ஒரு பதிவில் மட்டும் நம்ம சொல்லிவிட முடியாது. அத்தனை விஷயங்களையும் இருந்தால் கூட நான் ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து இதை பற்றி ஒரு 2-3 எபிசோடாகவே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆதங்கத்தோட, ரொம்ப மனவேதனையோடு தான் நான் இருக்கிறேங்க. சமீப காலங்களில் நம்ம செய்தித்தாள்களில் படிக்கிற செய்திகளை பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கையில் கத்தி தூக்கிட்டு ஒரு 13 வயசு 12 வயசு குழந்தைங்கள்லாம் கொலை செய்கிறாங்க. 14 வயசு பிள்ளைகள் இல்லீகல் கான்டாக்ட், அதாவது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க, தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதெல்லாம் நினைக்கும் போது நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம், என்ன இன்னும் தொலைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசில் தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதனால தான் இன்றைக்கி இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றது நினச்சேங்க. சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலுக்காக இதை பற்றி நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடையில் இருக்கக்கூடிய ஒரு போர் மற்றும் ஒரு புரிதல் இல்லாமை, அதை பற்றி பேசியிருந்தேன். அது மிக பெரும் வரவேற்பை பெற்று அதை பற்றி மிக பெரும் வரவேற்பு கிடைத்தது அதுக்கு. அதனால் இது நீங்கள் பேசலாமே இன்னும் தொடர்ந்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. சிலர் என்ன தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, தலைப்பை பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அந்தளவுக்கு குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க எங்கள் வீட்டில் இல்லைங்க, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஒரு நல்ல இந்த பிரச்சனை எனக்கு தெரியுன்றதுனாலே நானும் என் கணவரும் சின்ன பிள்ளைங்களிருந்தே அவங்கள சரியாக டியூன் பண்ணி தான் வளர்த்துருக்கோம். எந்த தலைப்பை பற்றி பேசினாலும் சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை என் மீது இருக்கிற வெறுப்பு உள்ளவர்கள் எல்லாமே வேறு சேனலில் இதில் கமெண்ட் போட முடியாது, போட்டாலும் நான் எடுத்துருவேன், என்னுடைய உதவியாளர்கள் எடுத்துருவாங்க. அதனால் வேறு சேனலில் போயிட்டு வெறுப்பை உமிழ்கிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. எத்தனை வேணால் வெறுப்பு பேசுங்க, பரவாயில்ல. எனக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் குறைஞ்சிட்டு தான் போகும் நீங்கள் பேசுகிறனால. அதனால் ஒரு துளி கூட நான் பாதிக்கப்பட மாட்டேன். அதனால் நீங்கள் போட்டு போங்க. இதைத்தான் நான் பிறருக்கும் சொல்லுவேன். நீங்கள் யாருமே விமர்சனங்கள் வந்தால் பாதிக்கப்படாதீங்க அப்படின்ற மாதிரி. சரி, நமக்கு நம்ம நல்லவங்கன்னு தெரிஞ்சால் போகிறோம். அப்படி நெஞ்சை கிழித்து காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு போகலாம்.
என்னென்னா என்ன தலைப்பில் பேசியிருந்தேன், என்ன வரவேற்பு அதிகமாக பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் எல்லாருமே, அதாவது இப்போ பொருளாதார சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால் பெற்றவர்கள் எல்லாருமே 2 பேருமே வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. பெரும்பாலான குடும்பங்களில் 90% குடும்பங்களில், இல்லை 99ன்னே சொல்லலாம், அதுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அத்தனை பேரும் வேலைக்கு 2 பேர், கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. அப்படி போனால் தான் வந்து குடும்ப சுமையை தாங்க முடியும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க முடியும். அப்படி போகும் பட்சத்தில் அந்த காலத்தில் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கணும், ஆண்கள் போய் சம்பாரிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப காலம் கடந்துருச்சு. அப்போது என்ன, ஆண்களும் பெரும்பாலும் என்ன செஞ்சாங்கன்னா வேலைக்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை காட்டிலும் வியாபாரம் செய்து வந்தார்கள், விவசாயத்தை கவனித்தாங்க. அதனால் வீட்டை ஒட்டி தான் எல்லாமே அவங்களோடது எல்லாமே நடந்து கொண்டு இருந்தது, பொருள் ஈட்டுறது கூட ஆண்களாக இருந்தாலும் கூட. இப்போ அப்படி கிடையாது. இப்போ படிச்சுட்டாங்க, படித்த வேலைக்கு நம்ம வெளியில் போய் தான் ஆகணுன்ற ஒரு சூழல் வந்துருச்சு. வெளியில்னா வீட்டை விட்டு வெளியில் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, அங்கே போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி, வீட்டில் குழந்தை பிறந்ததுனாக்கோ எல்லாருக்கும் குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். அப்படி குழந்தை பெற்றா கூட அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கூட்டு குடும்பமும் கிடையாது. கூட்டு குடும்பம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சிலர் தான் வந்து கூட்டு குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டு குடும்பத்தோடு வாழ்கிற அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அமையாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அமையாமல் இருப்பதற்கு. உடனே வந்து இவங்க சேர்த்துக்கலையா, அவங்க சேர்த்துக்கலையா, சேர்த்துக்கிட்டா தானே மாமியாரை இல்லை மாமனாரை அப்படின்ற மாதிரிலாம் இந்த வீட்டுக்கார புருஷன் வந்து அவங்க மாமனார் மாமியாரை சேர்த்துக்கல, இல்லை பொண்டாட்டி அவங்க மாமனார் மாமியாரை சேர்த்துக்கல அப்படின்லாம் நினைப்பாங்க. விமர்சனம் பண்ணுறது சுலபம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால யாரும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. சரி, இப்படி இருக்கட்டும். அந்த கூட்டு குடும்பத்தோட பாட்டி தாத்தா கிட்ட வளர்கிற பிள்ளைகள், அந்த அரவணை போல் வளர்கிற பிள்ளைகளுக்கு கூட புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. பெற்றவங்க பக்கத்தில் இருக்கும், ஆனால் எல்லாமே வாங்கி கொடுக்கணும். நிறைய இது பார்த்திங்கன்னா, எனக்கு நிறையா வந்து கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அழுதுருக்காங்க, கதறி இருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதற்கு தீர்வு கண்டு நிறைய பேர் வந்து சரியாயிருக்காங்க. சிலர் வந்து தீர்வு காணணும்னா பிள்ளைங்களும் வந்து உட்காரணும்ல, சில பிள்ளைங்க மறுத்துட்டாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. இந்த பெற்றோர் அரவணைப்பில் இல்லை, தாத்தா பாட்டி அரவணைப்பில் வளர்கிற பிள்ளைங்க இன்னும் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா பெற்றவர்களை காட்டிலும் பாட்டி தாத்தாக்கு பேர குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தான் அந்த காலத்துலேருந்து பார்த்த அதிக அனுபவம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் சொல்லித்தான் வளர்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போது இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா, சின்ன வயசில் தகப்பனை கூட விட்டுருவாங்க. சரி, அப்பா வந்து போய் சம்பாரிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு. இந்த தாய் கூட இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா. தாய் பக்கத்தில் இருக்கணும், தாய் ஊட்டணும். அதாவது இப்போ பள்ளிகளுக்கு போகும்போது நிறைய பிள்ளைங்க ஒருத்தர் பேசிப்பாங்களே, எங்கள் அம்மா இது செஞ்சாங்களாக்கும், எங்கள் அம்மா வந்து எனக்கு காலையில் இப்படித்தான் தலையை நல்லா வாரிட்டு அவங்களே குளிக்க வச்சு எனக்கு வந்து அவங்க கையால் இப்படி ஊட்டுவாங்க அப்படின்லாம் பேசும்போது, அந்த விஷயங்கள் கிடைக்காத ஒரு சில குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஏக்கம் சின்ன வயசுலேயே இருக்கும். அதாவது எனக்கு இந்த அம்மா வந்து செய்யறதுக்கு இல்லையே பக்கத்தில், அம்மா இருந்தால் நல்லா இருக்குமே, அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மா என் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அம்மா என்னை கட்டி பிடிச்சி தூங்கணும்னு ஆசைப்பட்றேன், மற்ற சில அம்மாக்கள் போல் எனக்கு அம்மா வந்து பார்த்து செய்யணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றேன். ஆனால் இல்லையே அம்மா, அவங்க பாட்டு காலையில் எழுந்திரிக்கிறாங்க, சமைக்கிறாங்க, சமைச்சு வச்சதை இந்த அம்மா இது சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வந்தோடனே சாப்பிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையை வருடி கொடுக்குறாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கு போகிற அம்மாவுக்கு இன்னும் அதிகமாக பாசம் இருக்கும் சொல்கிறேன். அப்போது அப்படி கேட்டும் கூட அந்த பிள்ளைக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். அந்த பொண்ணுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே, அந்த பையனுக்கு கிடைச்ச எனக்கு சந்தோஷம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்து மனசுக்குள்ளேயே வச்சு தான் விரும்பியது கிடைக்காதப்போ அந்த வெறுப்பாக அது மாறி வருது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கே சொல்லுவாங்க, 12 வயதுக்குள்ளே என்ன ஆழமாக பதியுதோ அது வந்து அப்படியே பிற்காலத்தில் எதிரொலியாக இருக்கும் வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா அப்புறம் பிள்ளைகள் வந்து ஒரு தவறான பாதைக்கு போகிறது, இல்லாட்டி பெற்றவர்களையே பழிவாங்கும் நோக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிட்டு, உண்மைதான். எல்லாருமே அப்படி நடப்பாங்களான்னா கிடையாது. இப்போ நானும் தான், என் கணவரும் நானும் ஒன்றா சேர்ந்து தான் கச்சேரிக்கு போனோம், நானியை வச்சு தான் வளர்த்தோம். எங்கள் அப்பா, எங்கள் குடும்பத்துலேருந்து வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இந்த மாதிரி தங்கச்சிகள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வளர்த்தோம். அப்போ வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு இழப்பு, அம்மா இல்லையேன்ற ஒரு இழப்பு இருக்கும் இல்லையா. அப்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம், அம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுவோம், அம்மா அது எல்லாத்தையும் சொல்லுவோம்.
போனால் தான் இதெல்லாம் நல்ல சரிப்படும், நாங்கள் அப்படின்னு ஒரே துறையை தேர்ந்தெடுத்துக்கோம் அப்படின்லாம் அப்படி சொல்லி சொல்லி வளர்த்து எங்கிருந்தாலும் பிள்ளைகளை கண்காணித்து எங்கிருந்தாலும் பிள்ளைகள் கூட ஒரு நாளைக்கு 10 தடவையாவது பேசி அவர்கள் சாப்பிட்றதுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை ஏற்பாடு செய்து, அதாவது தூங்காமல் என்னோடய வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக குறைந்த தூக்கம், ரொம்ப ரொம்ப கம்மியாக தூங்கியிருக்கேன் வாழ்க்கையில். எப்போ பாரு கண்கள் சோர்வாகத்தான் இருக்கும் எனக்கு. அதனால் அந்த வயசில் தாங்குச்சு. ஆனால் அப்போ முழிச்சதெல்லாம் இப்போ எனக்கு வேலை காமிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்கு எல்லாமே எதன் காரணம் என்ன அப்படின்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தனால என் பிள்ளைங்க புரிஞ்சுட்டாங்க. ஆனால் என் பிள்ளைங்க எந்த தவறான இதுலேயும் இல்லை, பழி வாங்கணுன்ற எண்ணமோ எதுவுமே இல்லாமல் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க, அம்மா அப்பா நல்ல பேர் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் இன்னும் நிறைய பேர் எடுக்கணும், நிறைய புகழ் எடுக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் நிறைய வீட்டு பிள்ளைங்க நான் பார்த்துருக்கேங்க. சமீப காலத்தில் என்ன நடக்குதுன்னா, அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்கன்னா இவங்க எதுக்கு 2 பேர் போகணும், இவங்க நான் நினச்ச நேரத்தில் பக்கத்தில் இல்லை, அதனால் அவங்கள வெறுக்கிறாங்க. குறிப்பாக அதில் தாய் தான் மாட்டிக்கிறா. தாய் எல்லா விதத்துலையும், பெண்கள் இப்போ எல்லா விதத்துலையும் மாட்டிக்கிறாங்க. அப்பா சம்பாதிக்க போகட்டும் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அம்மா கிட்டையே இருக்கணும். அம்மா பிள்ளைங்கிட்ட கணவர்கிட்ட எல்லா குடும்பத்திலையும் மாட்டிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு பெண்ணும். எக்கனாமிக்கலி கணக்கு போட்டு அம்மா தான் பாப்பா, ஒரு பெண்ணு தான் எல்லாத்துலேயும் பார்க்குறா. கணக்கு போட்டு பார்க்கும்போது இடிக்குதே, வாங்கி தர முடியலையே பிள்ளைக்கு. அதாவது ஒவ்வொரு பெண்ணும் என்ன நினைக்கிறான்னா, பிள்ளைங்களுக்கு அவர்கள் வெறுமன குறைந்தபட்ச பொருளாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை விட காட்டிலும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், கல்வியை கொடுத்துடணும், கல்வி தான் சொத்து, அந்த கல்வியை கொடுத்துட்டோன்னா அந்த பிள்ளைங்க எங்கே வேணால் போய் பிழைச்சிப்பாங்க, நமக்கு பிறகும் கூட எங்கே இருந்தாலும் பிழைச்சிப்பாங்க, வேலை நல்லா கிடச்சி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பெண்ணும் யோசித்து யோசித்து அங்கே பட்ஜெட் இடிக்கும்போது, எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் வரும்போது நிறைய அப்பாவுக்கு கவலை இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நிறைய அப்பாக்களுக்கு கவலையே இல்லை. எப்படியாவது சமாளிச்சுக்கோ, எப்படியாவது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இல்லாட்டி என்னால் இவ்வளோதான் முடியும், நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு கூட இருக்கிறவங்க இருப்பா. பாவம், அவங்களையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போது குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்கன்னா புரிஞ்சுக்கணும். சரி, அம்மா போகிறாங்க, காலையில் போகிறாங்க, வர்றாங்க, சாயந்தரம் வர்றாங்க, நம்மளெல்லாம் கவனிக்கிறாங்க, வீட்டில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க தானே, செய்யாமல் இருந்தால் தானே பிரச்சனை. அப்படி செஞ்சும் கூட சின்ன வயசில் அம்மா நம்ம நினச்சப்போ பக்கத்தில் இல்லை அப்படின்னு பொண்ணுங்கள், பொம்பளை பிள்ளையாகட்டும் ஆம்பளை பிள்ளையாகட்டும், ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்து அவர்களை வெறுப்பேற்றி பார்த்திங்கன்னா ஒரு குழியிலேயே விழுந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையை தொலைச்சி போட்டு நிற்கிறாங்க. அப்போது அவங்க தவறான பாதையில் போகும்போது அந்த பெற்றவர்கள் மனம் எப்படி பதபதைக்கும் தெரியுமா? பெற்றவர்களான, அதாவது அதை நினைத்து பார்க்கும் பொழுது, எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, அதை நினைத்து பார்க்கும் பொழுது அப்படி நெஞ்சு பதபதைக்குது. ஒரு குழந்தை தன் கண் முன்னாடி தப்பு செய்யுது, நம்ம இது என்ன கேட்டால், ஆமாம் நீ அப்படியே என்கிட்ட இருந்து கிழிச்சிட்டியாக்கும், ஆமாம் நீ சொல்கிறத நான் கேட்கணுமாக்கும்னு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 இல்லை 12 வயசு 13 வயசு பிள்ளைங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெற்றவர்களே பழி வாங்குறாங்களாம். எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் வந்தாங்க கவுன்சிலிங்க்கு 2-3 பேர். ஒரு பொண்ணு வீட்டிலையே சத்தம் போடாதான், வீட்டில் சத்தம் போடுமா, அம்மாவை அப்பாவை பழி வாங்கறதுக்கு அவங்க பேரை கெடுக்கணும், நடு ரோட்டில் நின்று சத்தம் போடுதான், அடிக்கெல்லாம் கையோங்குதான். என்ன கொடுமை அது! அடித்து எப்போவுமே கோழி மிதித்து, அதாவது குஞ்சு மிதித்து கோழிக்கு வலிக்காது தான், திருப்பி அம்மா அடிக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு மனசு வராதுங்க அடிக்கிறதுக்கு. இதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு அடிக்கணும்னு எத்தனை நேரம் ஆகும் சொல்லுங்கள்? அம்மா அடிப்பா எப்போன்னா தவறு செய்யும்போது தான் அடிப்பா. தவறுகளை சுட்டி காட்டுவா, சொல்லி கேட்கலன்னா தான் அடிப்பா. ஆனால் சும்மா அவள் அடிக்கிறாளான்னு திருப்பி அம்மா அடிச்சிட மாட்டா. அப்படி இருக்கும்போது திருப்பி அடித்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அடிக்கிறதெல்லாம் நல்லதா? ஒரு பெத்த தாய் அவள் கருவிலே சுமந்து தன்னுடைய உதிரத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்குறா. அந்த பிள்ளைய வளர வளர ஒவ்வொரு நாளும் அந்த எட்டி உதைக்கிறத எல்லாம் ரசிக்கிறா. அந்த பிள்ளைக்காக கனவு காண்றா. இது எத்தனை பிள்ளைங்களை பெற்றாலும் அத்தனை பிள்ளைங்களுக்காகவும் கனவு காண்றா. இந்த பிள்ளை நல்லா வளர்ந்து இதுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும், இதுக்கு வீடு வாசல் நம்ம சேர்த்து வைக்கணும், அது கஷ்டப்படக்கூடாது, போயிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்போல்லாம் நெருப்ப வயிற்றில் கட்டிட்டு உட்கார வேண்டியதாக இருக்குது. போயிட்டு வர்ற வரைக்கும் நல்லபடியாக சேரணுமே. எங்கே இருந்தாலும் இங்கே கொடுக்குற ஆஃபீஸில் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இங்கேயும் ஒரு பதற்றம், அங்கே போயிருக்கான்ற அந்த ஒரு பதற்றம், எத்தனை பதற்றத்தை தாங்கி அவள் பார்த்தீங்கன்னா ஒரு
சீக்கிரத்தில் வியாதியை எடுத்துக்கொள்கிறார். இப்போல்லாம் பிபி சின்ன வயசுலேயே பெண்களுக்கெல்லாம் வர்றதுக்கு காரணம், பெண்கள் ஆண்கள் பெற்றோர்களுக்கு வர்றதுக்கு காரணமே என்னென்னா இந்த மாதிரி பதற்றங்களை தினமுமே சந்தித்து பயந்து எத்தனை பேருக்கு பயப்படுவாங்க? குழந்தைங்களுக்கு பயப்படுவாங்களா? யார் யாருக்கு? சமுதாயத்துக்கு பயப்படுவாங்களா? ஆஃபீஸில் பயப்படுவாங்களா? எத்தனையோ விஷயங்களை பார்க்குறாங்க. அத்தனையும் பேலன்ஸ் பண்ணி கூட வாழ்கிறதுக்கு தயாராக இருந்தால் கூட இப்படி வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகள் வந்து புரிஞ்சுக்காம நீ சண்டை போட்டு போனால் போகுது. ஆனால் பெற்றவர்கள் முன்னாடியே உட்காந்து ஒரு 12-13 வயசு பிள்ளைகள், 14 வயசு பிள்ளைகள், 10வது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து தன் காதலியோட எல்லாம் பேசிக்கிட்டு, அதாவது பெத்த உட்காந்துருக்க மரியாதை இல்லை. நாங்கள்லாம் இன்றைக்கும் கூட பெற்றவங்க இருந்தாங்கன்னா, எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா, மற்றவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, எங்கள் மாமியார் சைடு யாராக இருந்தாங்கன்னா கூட இப்போ கூட நானும் என் கணவரும் கூட சேர்ந்து உட்கார மாட்டோங்க. அந்த மாதிரி ஒரு இருக்குது, பயம் இருக்குது. கம்ஃபர்ட் பண்ணி தான், இவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி தான் உட்கார்றேன். அது பெரியவங்க முன்னாடி வந்து கணவன் மனைவி ஆன பின்னாடி கூட உட்காந்து ஒன்றா சேர்ந்து உட்கார்றதுக்கு யோசிக்கிறோம் நம்ம. ஆனால் இன்றைய கால பிள்ளைகள்லாம் வந்து நிறைய வீட்டில் நிறைய குடும்பங்களில் பாருங்கள், அந்த பிள்ளைங்க வந்து பெற்றவர்கள் முன்னாடி எவனோ முகம் தெரியாத இந்த இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், இல்லை ஃபேஸ்புக்கில், இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட வந்து பேசுறது, வீடியோ சேட் பண்ணுறது, ஆடியோ சேட் பண்ணுறது, மெசேஜஸ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா காதலன் இவன் தான் அப்படின்னு. ஐயோ எனக்கு நிஜமாலுமேங்க ஒரு சிலர்லாம் வரும்போது அடடா இது எப்படிங்க இவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற பெற்றவர்களையே ரொம்ப பரிதாபமாக நான் பார்க்குறேங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு செய்தியெல்லாம் கேட்கும்போது மனம் பதபதைக்குது தெரியுமா. சிலரெல்லாம் வந்து இந்த இதில் 10வது படிக்கும்போதே இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவளுக்காக செலவு பண்ணுறது. வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற பணத்தை நான் பணம் வச்சுட்டு போனேன் எங்கள் பீரோவில், வந்து பார்க்குறேன் காணோம், எங்கேன்னு கேட்டால் அவள் ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்பட்டா, அதனால் நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அத்தனை நகை பணம் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, குறைச்சி சொல்கிறேன். எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு இமோஷ்னலாக நான் கொஞ்சம் குறைச்சி தான் சொல்கிறேன். சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 10வது படிக்கும்போதே கூட்டு வந்து நிற்கிறது. இதெல்லாம் நம்ப முடியும், என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. இது வந்து அதாவது என்னாலேயே ஏற்றுக்க முடியல. பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கூட பரவாயில்ல, பெற்றவனு அதாவது காதலிக்கு வந்து பெற்றவர்களை உட்கார வச்சே வந்து மெசேஜ் போடுறது, பேசுறது. அப்பா இதெல்லாம் நினைக்கும்போது கேட்டால் வந்து நான் சூசைட் பண்ணிப்பேன். என்னத்தை சூசைட் பண்ணிப்பாங்க நினச்சி பாருங்கள். அதாவது ஒரு கடவுள் கொடுத்த உயிரை கடவுளால் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நல்லது. அப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ஆவி உலகத்தில் தான் சுற்றிட்டு இருக்குங்க. பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியலன்னா இதெல்லாம் போய் கருட புராணம்ல சொன்னதை நீங்கள் பெரியவங்க மூலமாக கேளுங்க. இல்லாட்டி நானே கருட புராணம் பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு வரேன், அதை கேளுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்சமே கிடைக்காது, அடுத்த பிறவியே கிடைக்காது. ஆவி உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆவி உலகத்துலையும் பார்த்தீங்கன்னா பிற ஆவிகள் மூலமாக தொல்லை நிறையா கிடைக்கும். இங்கே பூலோகத்தில் இருக்கும்போது நமக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை, காலில் முள்ளு குத்திருச்சுன்னா கூட நமக்காக பெற்றவர்கள் அலறி துடித்து கொண்டு வந்து அதை சரி செய்வாங்க, ஆஸ்பத்திரி கூட்டுப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே யார் இருப்பாங்க? ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. கடவுளால் கொடுக்கப்பட்ட உயிர் கடவுள் மட்டும்தான் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த கடவுள் தான் நமக்கு இந்த பூமியிலே கடவுளாக படைத்தது. யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றவர்களை. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு தாயைத்தான் கடவுளாக ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து கடவுள் படைத்திருக்கின்றார். அப்போது அந்த தாயின் பெற்ற வயிறு எரிஞ்சா அந்த பிள்ளையின் வாழ்க்கை உருப்படுமான்னு நினச்சி பாருங்க. ஆனால் தாயின் வயிறு பற்றி எரியாது. ஏன்னா எல்லா தாய்க்கும் தெரியும், நம்ம வயிறு எரிஞ்சதுன்னா நம்ம பிள்ளையோட வாழ்க்கை வந்து எரிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அத்தனையும் சகிச்சு கொள்கிறாள். சகித்து கொண்டு அந்த பிள்ளைங்களை வந்து சரி அதுங்க எப்படியா சரி கட்டி கொண்டு வந்துடலாம், சரி பண்ணலாம், அப்படியே இறங்கி 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 தன்னுடைய இடத்திலிருந்த தாய் தகப்பன் என்கின்ற இடத்திலிருந்து இறங்கி 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 வந்து தாய் தகப்பன்றது எவ்வளோ பெரிய ஸ்தானம் தெரியுமா? அது சிலரால் மட்டும்தான் உணர முடியுமா? அந்த ஸ்தானத்தை உணர்ந்து கொண்டவர்கள் தான் வாழ்க்கையில் உருப்பட்டிருக்காங்க. அதாவது யார் மேலே உள்ள கோபத்தை யார் மேலே காவிக்கிறது? பெற்றவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கேட்டா இல்லைன்னு சொன்னாலும் கோபம் வருது, வாங்கி கொடுத்தாலும் நம்ம கிட்ட இல்லைன்ற கோபம் வருது. அப்போ என்னதான் செய்வாங்க சொல்லுங்க? உனக்கு நல்ல கல்வி, நான் இந்த வளர்ந்த பின்னாடி என்ன சொல்றீங்க, நான் வந்து இந்த படிக்கணும், டாக்டருக்கு தான் படிக்கணும், எனக்கு தெரியாது, எப்படியாவது எனக்கு டாக்டருக்கு சேர்த்து விடுன்னா இவங்க வேலைக்கு போயிட்டு காசு சேர்த்து வைக்கலன்னா அந்த குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? அப்போ கோபம் வரும்ல, அப்பவும் தானே கோபம் வரும். நான் கேட்டதை படிக்க வைக்காத நீ எல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஷூ தான் நினச்ச மாதிரி வாங்க முடியல, கேட்டு எனக்கு இது இந்த பிராண்டில் வேணும்,
அப்படின்னு கேட்குறாங்க. அது வாங்கி கொடுக்கலன்னா கூட நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. அம்மா அப்பாவை பார்த்து நீ எல்லாம் ஒரு அம்மா நல்ல அம்மாவா நல்ல அப்பாவா பாரு, அவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா செய்யலையா அப்படின்னா, அவங்களுக்கு அம்மா அப்பா செய்யலையான்னா அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க, அதையும் நீ பார்க்கணும்ல. அவங்க அம்மா அப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கணும்ல. எப்போவுமே அடுத்தவர்களை பார்த்து இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறத விட தனக்கு என்ன தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைங்க தான் பிள்ளைங்க. அதை விட்டுட்டு வேலைக்கு அம்மா அப்பா போனால் கூட தகராறு, புரிஞ்சுக்கிறது இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. வேலைக்கு போகாமல் அதாவது அப்பா மட்டும் சம்பாரித்து அம்மா மட்டும் இதனை பல்ல கடிச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிட்டு ஒரு செருவாட்டு பணம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருந்து பிள்ளைங்க ஏதாவது பிராண்டட் கேட்டு இல்லை பிள்ளைங்க விரும்பினது ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட பிரச்சனை. இன்றைய காலகட்டத்திலும் 2 பேர் சம்பாரிச்சும் கூட நிறைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் கூட வாங்க முடியல. கடன் வாங்க வேண்டியது இருக்குது, அந்த கடனை அடைக்க திரும்ப ஓட வேண்டியது இருக்குது. இப்போது ஆஃபீஸில் இதில் பாருங்கள், இந்த குழந்தைங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஆஃபீஸில் கொடுத்த வேலையை சிலது வீட்லேயும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ பிள்ளைங்க நினைக்கிறாங்க அங்கே மட்டும் வேலை செய்கிறது இல்லாமல் இங்கேயும் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கொடுத்த வேலையை பணிகளை முடிக்கலைன்னா இவங்களை தூக்கிட்டு வேறு யாராவது போடுவாங்க. இதையெல்லாம் பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். முதலாவது இந்த தவறான பாதையில் எப்போவுமே செல்ஃபோனில் யாரையாவது பார்த்துட்டு நேரில் பார்க்காம கூட நிறைய பேர் லவ் சாட்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் கதைகள் அளந்து பேசிக்கிட்டு அந்த பார்த்திங்கன்னா தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேசலாமா, நமக்கெல்லாம் அது ஒன்றும் புரியறது இல்லையே. இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே சரியாக நம்ம காலகட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இன்னும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைதளம் இந்த சோஷியல் மீடியாவை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கும். நமக்கு தேவையானது மட்டும்தான் எப்படின்னு கற்றுக்கிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கெட்டதை சீக்கிரத்தில் இவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் செய்தித்தாள் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வலியுறுத்தணும். இப்போ பேப்பர்ஸ் நிறையா வந்துருச்சு, நிறைய செய்திகள் எல்லாம் பார்க்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது. பேப்பர் வாங்கி தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்றத பார்க்காம நிறைய பிள்ளைங்க, பொண்ணாகட்டும் பையனாகட்டும், இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அதனால் பெண்களுக்கு தான் நான் சொல்லுவேன். நான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண்மகனை ஒரு 13 வயசு 14-15 வயசு சிறுவன்கிட்ட கூட ஒரு சின்ன பெண் மாட்டிக்கிறா. அவள் பார்த்திங்கன்னா ஒரு 12 வயசு, எங்கே 15 வயசுக்கிட்ட இல்லை 14 வயசு பையன்கிட்ட அவளுடைய உடல் வலிமை அங்கே ஜெயிக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது, தோற்று போயிடுறா பெண். இயற்கையான உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. பாலியல் வன்கொடுமைகள் சின்ன பிள்ளைங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒன்று புதுசாக நடக்குது. தான் மட்டும் செய்யாமல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபோனில் கூப்பிட்டு அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நடக்கும்போது நெஞ்சு பதபதைக்குது. ஒரு தாயாக இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம், பொம்பளை பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுக்கிட்டு யாரோ ஊர் பேர் தெரியாதவங்ககிட்ட கதை அளந்துக்கிட்டு அதில் பெற்றவர்களை வெறுப்பேற்றி அவங்க மனசை புண்படுத்தி அப்படி என்னத்தை வாழ்ந்து சாதிச்சிட போகிறீங்க? வாழவே முடியாது தெரியுமா, நல்லா வாழ முடியாது. பிள்ளைங்க எப்போவுமே பெற்றவங்களை புரிஞ்சுக்கணும். பெற்றவங்க இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த கால சூழல் வேறு. அப்போது எக்கனாமிக்கலாக இவ்வளவு நெருக்கடி கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே விலைவாசி அதிகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த தாயும் தகப்பனும் சேர்ந்து தான் போய் வேலை செஞ்சுக்கிட்டு அப்போ தான் தினசரி குடும்பமே நடத்த முடியுது, நல்லா சாப்பிட முடியுது. அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காவது பணம் ஈட்டணும்ல. அது தவிர்த்து பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அதுக்கு ஒரு குண்டுமணி தங்கமாக இப்போ தங்கத்தை நினச்சே பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கணும், இல்லாட்டி நாளைக்கு அதுக்கும் கேள்வி கேட்பாங்க பிள்ளைங்க. கேட்பீங்க தானே, அதென்ன நீ செஞ்சியா கொண்டியா படிப்பை கொடுத்தியா நான் கேட்டது வாங்கி தந்தியா? யாரை அப்பாவுக்கு பார்த்து பெரும்பாலும் கேட்குறதில்ல, இப்போ அம்மாவை பார்த்து தான் கேட்குறாங்க. அப்படி கேட்க போய் தான் அம்மா ஓடுறா. இல்லைன்னா அம்மாவுக்கு பொறுப்புகள் அதிகம் எப்போவுமே அப்பாவை விட. அதனால் அந்த அம்மா ஓடி போயிட்டு எப்படியாவது நம்ம அப்பா என் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது பத்தாதுன்னு அவங்க நிதர்சனமான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் போய் சம்பாரிச்சிட்டு வர்றாங்க. இன்னும் பல குடும்பங்களில் வீட்டுக்கார் சம்பாரித்து குடிக்கிறதுலையும் அவர் தனி போக்கில் அவர் போயிட்டு அவர் ஒரு பக்கம் தொல்லை. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். எப்போவுமே ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா உறவு ஒற்றுமையாக இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதுவும் பெற்றவர்கள் புரிஞ்சுக்கணும். பெற்றவங்கள் மேலே நிறைய தப்பு இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் பெற்றவர்கள் கள்ளக்காதல வேறு தகாத வழியில் போய்கிட்டு இருக்காங்க. அதையும் பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு ஏன் அந்த உறவை பார்த்துட்டாலே பிள்ளைகளை இல்லாமலே செய்துடுறாங்க. அதெல்லாம் வாயால் சொல்ல விரும்பலை. அப்படி ஒரு பக்கம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். இந்த டாபிக் ஏற்றது நான் சொல்கிறது என்னென்னா, பிள்ளைங்க
அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கோங்க, அம்மா அப்பாவை மதிக்கணும். அம்மா அப்பா தான் தெய்வம், முதல் தெய்வமே. நீங்கள் சாமி கும்பிடலைன்னா கூட பரவாயில்ல, கோயிலுக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, முதல் தெய்வமே அம்மா அப்பா தான். அதில் அம்மா சொல்கிறத கேளுங்க. கெட்ட அம்மா இருந்துச்சுன்னா அதை பார்த்தா நீங்கள் வந்து அப்பாட்ட சொல்லலாம், அப்பா தவறு செஞ்சால் அம்மாட்ட சொல்லலாம், இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட சொல்லுங்கள். ஆனால் நல்ல அம்மா அமைஞ்சு அந்த அம்மா வந்து சம்பாதிக்க போகிறாங்கன்னா பிள்ளைகள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும். பெற்றவர்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வாழ்க்கை அமைத்து கொடுத்துக்கணும்னு. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிற அவங்களுக்கு தெரியாதா? யாரோ ஒருத்தட்டு உட்காந்துட்டு அவங்க முன்னே அவங்கள வெறுப்பேற்றணும்னு லவ்வர் என்ன வேண்டி கிடக்குது. 10 வயசு 10வது படிக்கும்போது 9வது படிக்கும்போது, அட வேணாயா காலேஜாக படிக்கும்போது வச்சுக்கோங்க. எதுக்கு லவ்வரு, எதுக்குன்னு கேட்குறேன் நான். தேவையே கிடையாது. நமக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கூடாதுங்க. எத்தனை பேர் தெரியுமா, நிறைய பேர் நம்பி போய் காதலனை நம்பி போய் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு அவங்களே தொலைஞ்சு போயிடுறாங்கன்னு வைங்க. இந்த பிள்ளைங்க அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா அப்படித்தான் பாவம், அவங்களும் போயிட்டு வர்றாங்க ஆஃபீஸ்க்கு. இப்போ எத்தனை குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். எத்தனை குழந்தைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க. அம்மா பாவம் போயிட்டு வர்ற, அம்மா காஃபி வேணுமாம்மா, அவங்க ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துடுறாங்க, காலேஜ்லேருந்து வந்துடுறாங்க சீக்கிரம். அம்மாவை உட்கார வச்சு போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா. சாப்பிட்றியாம்மா, இந்த பாரு நான் இது காஃபி போட்டு தரேன் உனக்கு, இல்லை நான் வந்த உடனே ஸ்கூலில் எனக்கு பசிக்குதுன்னு உப்புமா செஞ்சேன், நீயும் கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்னு. அம்மா வருவாங்க டயர்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ பிள்ளைங்க செய்கிறவங்க இருக்காங்க. அது பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க உருப்பட்டுருங்க, அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லா இருக்குங்க. அந்த குழந்தைங்க எத்தனை ஆம்பளை பிள்ளைங்களே அம்மா அப்பா வர்றாங்க டயர்டான்னு சொன்னால் அந்த ஆம்பளை பிள்ளைங்களே புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. எத்தனையோ வீடுகளில் குழந்தைங்க அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா நீங்கள் பரவாயில்ல போயிட்டு வாங்கம்மா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கம்மா, போய் டென்ஷன் ஆகாதீங்கம்மா, அப்பா நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க வேலையில் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்க. அதே சமயத்தில் அதுவும் பிள்ளைங்க தானே, அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டு தான் இதை சம்பாரிச்சிட்டு வராங்க. அந்த பிள்ளைங்க எப்படி எடுத்துக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் எப்படி எடுத்துக்கிறீங்க, போனாங்களா அவங்களே பழி வாங்குறேன், எங்கள் அம்மா ஒரு சனியை, எங்கள் அம்மா ஒரு நாய், போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது, எங்கள் அம்மா வந்து எனக்கு இது கவனிக்க மாட்டேங்கிறா, எங்கள் அம்மா அது பண்ண மாட்டேங்கிறா. கவனிக்காமல் தான் வளர்ந்துட்டிங்களா, கவனிக்காமல் தான் உங்களுக்கெல்லாம் துணிமணி வந்துருச்சா, கவனிக்காமல் தான் படிப்புக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தா. யார் வாங்கி கொடுக்குறாங்க, யார் வாங்கி, அப்படியே பொத்துன்னு வானத்துலேருந்து வந்துடுதா. அதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னா இவங்க சூழ்நிலைக்கு இவங்க வேலைக்கு போய் தானே ஆகணும். வந்த பின்னாடி உட்காந்து சொல்லுங்கள், அம்மா கொஞ்சம் நேரம் எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். புரிஞ்சுக்கணும், புரிதல் தான் அந்த குடும்பத்தில் ஒரு புரிதல் தான் இருக்கணும். அம்மா அப்பா நீங்கள் வாங்க உட்காந்து நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம், கொஞ்சம் நேரம். எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா, பெற்றவர்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்த பின்னாடி எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிளில் ஒரேடியாக சாப்பிட்றது, அந்த நேரத்தில் பேசிக்கிறது, கலகலன்னு இருக்கிறது, படம் பார்க்கறது, ஓய்வு இருக்கின்ற. அம்மா அப்பா என்ன 7 நாளுமா போயிட்டுருக்காங்க, 8 நாளும் வாரத்தில் போயிட்டுருக்காங்களா என்ன, லீவில் உட்காந்துக்கிட்டு அவங்களும் பிள்ளைங்களும் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் ஒத்தாசை செய்கிறாங்க. வேலையில் ரொம்ப வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒத்தாசை செய்துக்கிட்டு படம் பார்க்குறதோ இல்லை எங்கேயாவது போகிறதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல எத்தனையோ குடும்பங்களில். பிள்ளைங்க அது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. பெற்றவர்கள் கட்டாயம் வந்து பிள்ளைங்களுக்கு எந்த இதனும் துரோகமும் நினைக்க மாட்டாங்க. அதனால் பிள்ளைங்க தெரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்படி பெற்றவர்கள் துரோகம் செய்கின்ற இடத்துல பிள்ளைங்க கட்டாயம் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அது மற்றவங்ககிட்ட பாட்டி தாத்தா இந்த மாதிரிலாம் சொல்லி அது சரி செய்யணும். அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஆனால் பிள்ளைங்களே குழந்தைங்களா அவங்க எல்லார்ட்டையும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, சொன்னால் என் மேலே கோவப்படாதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. யாருமே கொண்டு தர மாட்டாங்க. வெளியில் எந்த கடையிலையும் விற்கலை, எங்கேயும் கிடைக்காது மகிழ்ச்சி சந்தோஷம். அம்மா அப்பா போன்ற உறவுகள் எல்லாம் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம கிடைச்சதை நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக ஒரு சின்ன இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக கஷ்டப்பட்டால் கூட மனசால் சந்தோஷப்பட்டு அந்த குடும்பத்தில் வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ வந்து அவங்க சம்பாரித்து கொஞ்சம் சிறுக சேமித்தா கூட கொஞ்சம் தான் பணம் இருக்குது. மற்றவங்கள போல் அது பிராண்டட் வாங்க முடியல, இதுன்னு பிராண்டட் கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்கள மாதிரி வாங்க முடியலன்னா அவங்கள மாதிரி நீங்கள் இருக்கணும், அவளை படிக்கணும், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். அப்போது ஒரு சிலது மட்டும் தனக்கு வேணுன்றது மட்டும் எடுத்துக்கிட்டு அது இல்லை இது இல்லைன்னு குறை சொன்னால் ஆகுமா? அதனால் என்ன இருக்கும், கொஞ்சம் இருக்கக்கூடிய வருமானத்திலும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள், ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நிறைய இருக்கிற இடத்துலும் புரிதல் இல்லாதனால இப்படி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த பதிவின் மூலமாக இது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நிறைய சமுதாயத்தை நம்ம சரி பண்ணணும். நமக்கு என்னன்னு பக்கத்து வீட்டில் எதனா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை இதெல்லாம் வந்து அதர்மங்களை வந்து நம்ம தட்டி கேட்கணும். அதாவது எல்லார் மேலே இந்த அரசு மேலே குற்றம் சொல்கிறது அதெல்லாம் விட்டுருங்க.
ஏங்க இப்படி செய்யக்கூடாதுங்க, இது தப்புங்க அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. சரி செய்ய பார்க்கணும், தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இது சரி பண்ணிக்கோங்க, நீங்களும் சரி பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் அனுசரித்து இனிமையாக பேசி அன்பாக பேசி எல்லாருமே சரி பண்ணிக்க முடியக்கூடிய விஷயத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பெற்றவர்கள் குழந்தைங்களுக்கு நீதி கதைகளை சொல்லுங்கள். அது எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய புத்தகம், கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆகப்போகுது ஒரு கதைக்கு படித்து சொல்கிறதுக்கு. அந்த நீதி கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். திருக்குறள் பற்றி பேசுங்க. ஒரு திருக்குறள் பற்றி ஒரு நாளைக்கு பேசினாலே போதும். ஒரு திருக்குறள் சொல்லுடா அப்படின்னு சொல்ல வைக்கணும். சிறு பிள்ளைங்கள்லேருந்தே ஆரம்பிங்க. நிறைய நன்னெறி கதைகள் இருக்குது. நம்ம படிச்சுட்டு அப்படியே போகக்கூடாது. நிறைய பதிகங்கள் சொல்லி அந்த பதிகங்களை சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்டு அது ஒரு பக்கம் இருக்குது. சாமியை கும்பிடணும். சாமியை கும்பிட்டாதான் நம்ம கெட்டவர்களாக இருந்தால் கூட தினசரி போய் விளக்கேற்றினா கூட நம்ம ஒரு காலத்தில் நல்லவர்களாக மாறி விடுவோம். அதனால் என்ன பண்ணணும்னா சாமியையும் கும்பிடுறது சொல்லி கொடுக்கணும். கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நன்னெறி கதைகளை கேட்கணும். திருக்குறளை படிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறையா சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான எதை பற்றி பேசணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. வணக்கம்.